அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அருளுக்கு கிடைக்க பவர்ஃபுல்லான ஒரு முறை இது. நான் சொல்கிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றிக்க முடியும். பிறர் யாருமே வாழ்க்கையை மாற்றலாம் முடியாது. முருகப்பெருமானோட அருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. வாழ்க்கையில் முன்னாடி நான் பதிவில் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சக்தியுமே கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது. தீட்சையாக எடுத்தாலும் அந்த தீட்சைக்கு அர்த்தம் என்ன தெரியாமலாம் எடுக்கக்கூடாது. தீட்சையெல்லாம் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு 48 நாள் சொல்கிறது தீட்சைன்றான். அதுவும் தீட்சை தான், லேட்டாக செய்யும். அது ஆத்ம தீட்சை. எப்படின்னா ஜோதி. அது நம்மக்குள்ளே இருக்கிற ஆறா இருக்குல்ல சக்கரங்கள். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு. அந்த மாதிரி 6 வீடும் நம்ம உள்ளே தான் இருக்குது. சூலம் எது? நம்ம உடம்பு தான். சூட்சுமம் எது? நம்ம உடம்பு தான். முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலி எங்கே இருக்குது? நம்ம முதுவோட தண்டு தான். முதுகு தண்டு தான் வேலு. அதுக்கு தான் நெத்தியில் பட்டை இடுறோம். பின்னாடி இட முடியாது. புரியுதுங்களா? முன்னாடி குங்குமம் பொட்டு எல்லாமே நெத்திக்கு தான் வைப்பாங்க. அந்த கவசம் எதுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு பொருள் எதுக்கு கடவுள் உற்பத்தி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எங்கே இருக்குது? அந்த பொருள் நம்மக்குள்ளே இருக்கிறது தான். மாயையை நம்பி நிற்கிறோம். புரியுதுங்களா? எப்படின்னா அகம் நம்மளை செய்யக்கூடாது. தான்ற அகங்காரம் ரொம்ப தொலைவில் கொண்டு போய் வைக்கும். கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும். முருகப்பெருமானு கோவப்பட்ட முருகர். அப்போ அவர்கள் தானே குணம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் போய் விழுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தீட்சையாக எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணுன்ற ஒரு முறை இருக்குது. தோத்துட்டு என் கையில் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் எங்கேயோ போயிட்டு தோத்துட்டு நீங்கள் கற்றுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம். கற்றுக் கொடுக்குறவங்க கரெக்டு இல்லைன்னு அர்த்தம். இந்த தீட்சைலாம் ஜல தீட்சைனா தண்ணிக்குள்ளே உக்காஞ்சி பண்ணுறது கிடையாது. இது ஒரு ரகசியமான முறைலாம் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இதில் ஆணித்தரமாக நம்ம சொல்கிறோம்? எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது தான். வஜ்ராயுதமே நம்மளோட போன் தான். திருசூலமும் நம்ம உடம்பு தான். முருகப்பெருமானோட வேலும் நம்ம உடம்பு தான். 6 படை வீடும் நமக்குள்ளே தான் இருக்குது. 6 சக்கரம் நம்ம உடம்புல தான் இருக்குது. முருகரை போயிட்டு இடிச்சிக்கின்னு போயிட்டு ஒரு கூட்டத்தில் போயிட்டு சஷ்டிலையோ இதுலேயோ போயிட்டு உக்காஞ்சா முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரான்னு கேட்டால் காட்சியெலாம் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? யாரையுமே இடிக்காமல் யாரோட உடம்பு யாரோட மேலே படாமல் இருக்கிறதுக்கு தான் ஆத்ம திருப்தி தீட்சை. அது சாமியை பார்த்ததுக்கு பலன் உண்டு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவோங்கன்றேன். கடவுள் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்மக்குள்ளே இருக்கிறாங்க. முருகப்பெருமான் எங்கே இருக்கிறாருன்னா நம்மக்குள்ளே இருக்கிற தீட்சையை தூண்டி விட்டோன்னா அது காமம் மாயமாக மறையும். மாய உலகத்தில் பிறந்து நம்ம பண்ணுற பாவம் கர்மானா எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று விற்கிறோம், அது ஒரு வியாபாரமாக ஆகுது, அதை போய் சொல்லி விற்கிறோம். இதெல்லாம் ஒரு கர்மா. நம்ம கடவுளை பார்க்கணுன்னு கேட்டால் நம்மக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை அருள் பெற முடியும். அகத்தை அகங்காரத்தை குறைக்கும். குறைச்சாதான் கடவுள் பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இடுப்புக்கு கீழே தண்டு இருக்கா? இல்லை. முதுகுலேருந்து தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் தான் போன் இருக்குது. அதுதான் முருகப்பெருமானோட வேலு திருசூலம். அகம் பிரம்மாஸ்மி என்னுவாங்க. அகம்னா அதை அழிச்சிட்டா தான் நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தான்ற அகங்காரம் போயிடணும். அதுதான் இந்த தீட்சை. இந்த தீட்சையை பயன்படுத்தும் போது முருகப்பெருமானோட அருளும் கிட்டும். உங்களுக்கு உடம்புக்குள்ளே நம்மக்குள்ளே இருக்கிற 6 சக்கராவும் சுத்தப்படும். 6 படை வீடு. அதான் இதை தெரியாமல் நான் முருகர் பக்தர், முருகருக்கு தீவிர பக்தர், வேலு குத்துறேன் அளவு குத்துறேன்னா அதெல்லாம் குத்துனா கூட பரவாயில்ல. யாருன்னா காதை அறுத்து கொடுக்குறாங்களா யாருன்னா கடவுளுக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முடி கொடுக்குறேன், இந்த காணி கொடுக்குறேன், அந்த காதை கொடுப்போம். ஏன்னா அதெல்லாம் வளராது. அதனால் சாமி மேலே பைய சொல்கிறது கிடையாது. நம்மக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறாங்கன்னா நம்மளோட அகத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஆண்டவனை நம்ம பற்றில் இருக்கணும், ஆண்டவனோட பற்றில் இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் வழி தேடணும். புரியுதுங்களா? ஜீவனுக்கு யாரா கடவுள்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான், சிவபெருமான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அம்மா கடவுள் தான் இருக்கிறாங்க தவிர நீங்கள் ஏதோ ஏடா கூடமாலாம் பயணம் பண்ணின்னு இருக்கக்கூடாதுன்றனால தான் இந்த தீட்சை.
நான் எப்படி இந்த தீட்சையை சொல்லி தருவோன்னா யந்திரங்கள் போட்டு இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தி தருவோம். முருகப்பெருமான 6 சக்கரம் வேலை செஞ்சிச்சுனாவே வாழ்க்கையில் உங்களுக்கு சகல சௌபாகிய சம்பத்தும் தானாக வரும். ஆசைப்பட எல்லாமே தொலைவாக போயிடும். ஒரு கடவுளை வந்து நம்ம பற்றுறோம் அப்படின்னா அது கரெக்டாக அதில் என்ன சூட்சமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரகசியம்தான் கடவுளை வந்து அபிஷேக பொருளாக வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் வந்து தீட்சையில் எப்படி சொல்லி தருவேன்னா யந்திரம் தருவேன், மந்திரம் தருவேன். தீட்சை எடுக்கிற முறையே வித்தியாசமாக சொல்லுவேன். நான் நீங்கள் தியானத்தில் உக்காருங்கலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு ஜலத்திலே தருவேன். ஜலம்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு உக்காஞ்சி முக்கிக்கின்னு உயிர் முட்டை நில்லுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். டெய்லி வாழ்க்கையில் பண்ணும்போதே உங்களோட உடம்பு வந்து சுத்தப்படும். உங்களோட கர்மாலாம் விளக்கும். உங்களோட 6 சக்கரம் போகும். முதுகு தண்டில் இருக்கிற எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். நோய் நொடி இருக்காது. எல்லாமே உங்களை தேடி வரும். அதுதான் வந்து தீட்சை. முருகப்பெருமானோட வேலுக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற போனுக்கு தான் பவர் அதிகம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய சக்தி. 6 சக்கரமும் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிங்கன்னா தான் வாசி எல்லாத்துக்குமே நீங்கள் காசி கூட போகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜோக் சொல்ல ரியல் ஃபீல் பண்ணி பாருங்கள். உண்மையாக பொய்யான்னு. நான் எடுக்கிற மெத்தட் இது தான். நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் அதுதான். நாளைக்கே கர்மா தீர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா யாரோட கர்மாலாம் தீராது. நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஞானத்தை கொடுப்பாரு. இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரின்னு, உங்களுக்கும் அந்த ஞானம் இருக்கும். அதை நீங்கள் தூண்டி எழுப்பினா தான் அந்த தீட்சையிலேயே உங்களுக்கு உத்தமமாக இருக்கும். நீங்களும் சீரம் சிறப்பமாக இருக்க முடியும். இந்த தீட்சைக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட கான்ஃபிடென்ட் தான். கடவுள் மேலே தவிர வேறு யாரையும் பற்று வைக்கக்கூடாது. யாரையுமே பெரிய ஆள்லாம் வைக்கக்கூடாது. யார் காலையும் விழக்கூடாது. இதுதான் வந்து தீட்சையில் இருக்கிற முக்கியமான ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம். என் கையில் நான் சொல்லித்தரது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரையுமே பெரிய ஆளாக வைக்கக்கூடாது. இந்த தீட்சைக்கு முக்கியமான ஆளுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் காடு. நீங்கள் தான் பெரிய ஆள். நீங்கள் தான் எல்லாமே. உங்கள் கையில் இருக்கிற சக்தியை தான் நீங்கள் இது பண்ணணும் தவிர மற்றவங்க சொல்லி கொடுக்குற உபாசனைலாம் வேலை செய்யாது. இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றலை, திருசூலமாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், உங்களோட 6 படை வீடு, முருகப்பெருமானோட வீடு 6 வீடாக இருக்கட்டும், 6 சக்கரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வேலை செய்யும். நீங்கள் வேலை செஞ்சால் தான் ஞானியோ சித்தரோ ஏதோ ஒரு லெவலில் நீங்கள் போக முடியுன்றதுனால தான் இந்த தீட்சை. இதை பற்றி ஏன் போட்டுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து தவறாக பற்று கொள்கிறாங்க. இப்படி போனால் வாழ்க்கை மாறும், அப்படி போனால் வாழ்க்கை மாறும். எப்படி போனாலும் வாழ்க்கைலாம் மாறாது. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல்லே நம்ம போக முடியும். இதுதான் முறை தீட்சையில். நான் யந்திரமோ மந்திரம் மட்டும்தான் சொல்லி தருவேன். தீட்சையில் சூட்சமமான ரகசியம் நீங்கள் எப்படி பயன்படுத்தினா உங்களோட ஆறாலாம் வேலை செய்யும், உங்களோட கர்மம் தீரும்ன்றதெல்லாம் சொல்லி தருவேன். விருப்பம் இருக்கிறவங்க பற்று கொள்ளுங்க, விருப்பம் இல்லாதவங்க கேட்டு இதை அனுபவித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.